திங்கக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இன்னைக்கு அஷ்டமி வந்து கால பைரவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நமக்காக சிங்கப்பூர்ல இருந்து நம்ம காளியப்பன் தேவி தம்பதியினர் வந்து நமக்கு உதவுறதுக்காக, நம்ம மக்களுக்காக பாருங்க, கிளி கூட கத்துது, ஒரு நல்ல சகுனம். அது வந்து தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் நல்லா இருக்கணும், ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம தொழுநோயாளிகளுக்கு, அதுவும் உடல் அங்கீவனமான நோயாளிகளுக்கு செய்யணும்னு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த குடும்பம் நீடூடி வாழணும், இன்னும் நிறைய அவங்க நமக்கு செய்யணும், இன்னும் நிறைய நோயாளிகளுக்கும் இது பலனடையணும்ட்டு இந்த அரிசி பாக்கெட்டு இன்னைக்கு கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? இதை வந்து மனதார ஏற்றுக்கிட்டு அடுத்து அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனசார வாழ்த்திக்கிட்டு இங்கேருந்து நம்ம விடைபெறுவோம். அவங்களுக்காக நம்ம நினைவு கூறுவோம் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். இப்பொழுது வந்து அரிசி நம்ம சார்பாக வந்து அவங்க சார்பாக நாங்கள் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. உங்கள் டோக்கனை கொண்டு வந்து காட்டிட்டு. சிங்கப்பூர்ல இருந்து காளியப்பன் தேவி குடும்பத்தினார், நம்மளுக்கு தொழுநோயாளி அவர்களுக்கு நன்கொடை கொடுத்தவர்களுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் மீண்டும் அவங்க நல்லபடியாக நம்மளை வாழ்த்தணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி ஆகணும். எங்களுக்கு உதவி செய்யணும். தீபாவளிக்கெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்க குடும்பம் நல்லா இருந்தா என்னைக்கும் செய்வாங்க. தெய்வம் அவங்களுக்கு துணையா இருக்கும். தெய்வம் ஒரு துணையா இருக்கும். நல்லா இருப்பாங்க. பிள்ளை விட்டு நீடோடி நல்லா வாழணும். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ, இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் பூத்ததோ. எல்லா நாளுமே விதை நெல்லாயாகுமே. அன்பால் யாருமே பக்கம் வந்து நின்றால் போதுமே. சிறு வெள்ளைத்தாளின் மீது பல வண்ணம் சேரும் போது அங்கேதான் உண்டாகும் தன்னால் மாற்றமே. இந்த நம்பிக்கை ஒன்றேதான் நம்மை தேற்றுமே. காளியப்பன் குடும்பமும் நன்றாக இருக்கணும். எங்கள் தொழுநோய்க்காக எங்களுக்கு கொடுத்த அரிசியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்கள் குடும்பம் நல்லா நீடோடி வாழ்க. உங்கள் சொந்தக்காரங்க அனைவருக்கும் நன்றி. அம்மா, எங்களுக்கு இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க. கோடான கோடி நன்றிம்மா.